பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ஏன் இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு முடியும் தருவாயில சில பகிர்மான பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்கு கிண்டி 400/230 kV அது 95% முடிஞ்சுள்ளது. தரமணி அது ஆல்மோஸ்ட் 95% அது ஒட்டியம்பாக்கம் லைன் த்ரூ ஆச்சுன்னா முடிய தருவாயில் உள்ளது. ஆவடி அதுவும் அடுத்த 3 மாதத்துக்குள் இதெல்லாம் அந்த மாதிரி ஆவடி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருவான்மியூர் GIS அந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் இருக்கு. ஏன் இதை நம்ம ஆய்வு பண்ணி முடிக்க விடுறோம்னாக்க அண்மை காலங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த பொதுமக்களுக்கே ஒரு அச்சம் என்னன்னாக்க வெயில் அதிகமா இருந்து 3 நாள் முன்னாடி 5014 மெகாவாட் தமிழ்நாட்டில் அந்த சென்னையில் மட்டும் அந்த மின்சாரம் கன்சியூம் ஆயிருக்கு. அந்த ஒரு பர்டிகுலர் 10:30 மணி அளவில் 10:30 11 மணி அளவில். ஸோ பவர் இருக்கு. பவர் அவைலபிலிட்டி இப்போ ஒரு நேஷன் ஒரு கிரிட்டு அப்படிங்கிறதுனால நமக்கு ரீஜனல் இடம் மாநிலத்தில் ஒரு 21,000 மெகாவாட் இரவு நேரங்களில் தேவைப்படுது. அதற்கு தேவையான பவர் இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனைன்னு பல பேர் கேட்குறாங்க. பிரச்சனைகள் இருக்கிறது பூராவுமே நமக்கு இந்த அண்மை காலங்களில் வருது பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலரா சில இடங்கள்ல நமக்கு அந்த சப்ஸ்டேஷனோட ஓவர்லோட் ஆகுது, இல்லையா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகுது. அது குறிப்பா நமக்கு இந்த மாதிரி ஓவர்லோட் ஆகும்போது அந்த பர்டிகுலர் ஒரு கடைக்கோடி பகுதியிலையும் பிரச்சனை வருது. அதே மாதிரி சில இடங்கள்ல ஒரு குறிப்பா நான் சொல்வேன் காசர்பாடி MKB நகர், GKM காலையில் அண்மையில பிரச்சனை வந்தது, பூம்பார் நகர். அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்பத்தூர் புதூர் ஏரியாவில் வந்தது, அரும்பாக்கத்துல ஒரு நாளைக்கு அப்படி பிரச்சனை வந்தது, இன்னொரு மடிப்பாக்கம்ல தொடர்ந்து 2 நாள் பிரச்சனை வந்தது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா நமக்கு ப்ராப்ளம் ஸ்பாட்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது சென்னையிலேயே 38 லட்சம் கன்சியூமர்ஸ் இருக்காங்க. எல்லா கன்சியூமர்ஸ்க்கும் இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ப்ராப்ளம் ஸ்பாட் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஊட்டுக்காடு ECR அந்த பகுதியில் அந்த ப்ராப்ளம் ஸ்பாட் ஏரியாஸ்ல நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ல சேலஞ்சஸ் வருது. ஏன் இந்த சேலஞ்ச் வருது, இது வரைக்கும் என்ன பண்றாங்கன்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. அதற்கும் நான் சொல்றேங்க, இந்த பகுதியில அதிவேகமா வீடுகள் வளரும் பொழுது வீடுகளோட எண்ணிக்கை வளருது, இல்லையா பழைய நகரங்கள் அதுல இருக்கக்கூடிய கேபிள் ரொம்ப பழசாயிடுது. ஏஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிரான்ஸ்ஃபார்மர், டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், ஜங்ஷன் பாக்ஸஸ் இதெல்லாம். ஸோ இது அந்த பகுதியில் சில ஏரியாவில் போனோம்னா அந்த புதுசாக போடுறதுக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி சிலது பல திட்டங்கள் முடியும் தருவாயில் இருக்கு, அந்த ஏரியாவில் பண்ணோம். இப்போ அதை தீர்வு செய்வதற்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றதுமே எல்லாருக்கும் சொல்யூஷன் வேணும். எல்லா பகுதியிலையும் கொஞ்சம் நேரம் தாழ்த்தியோ அவங்க இமீடியட்டா பண்ணிடுறாங்க, இல்லையா கொஞ்சம் சற்று நேரம் பிடிக்கிறது. அது என்ன காரணம் அப்படின்னு மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய பல்வேறு ஆய்வுகள் நடந்திருக்கு. மாண்பு அமைச்சர் அவருக்கு வாரத்தில் 3-4 நாள் ஆய்வு நடத்தி கொண்டிருக்கார்கள். இப்போ நாங்கள் இந்த ப்ராப்ளம் ஸ்பாட்னு இருக்கக்கூடிய 15-20க்கு ப்ராஜெக்ட் மடிப்பாக்கம், ப்ராஜெக்ட் GKM காலனி, ப்ராஜெக்ட் வில்லிவாக்கம், ப்ராஜெக்ட் வியாசர்பாடி அப்படின்னு அந்த ஏரியாவில் மட்டும் கூடுதல் ஃபீடர் போடுறது, உடனடியாக கூடுதல் டிரான்ஸ்ஃபார்மரில் அடிஷ்னல் சிங்கிள் போல் டிரான்ஸ்ஃபார்மர், அது தொழில்நுட்ப அதிகாரிகள் பொறியாளர்கள் இருக்காங்க, அவங்களோட சொல்யூஷன் பேஸ்டா உடனடியாக எப்படி சால்வ் பண்ணணும்னு சில ஏரியாவில் போட்டதில் அங்கே உடனடி தீர்வு கிடைத்திருக்கு. அதே நேரத்தில் இதற்கான நிரந்தர தேர்வு கிடைக்கணும்னா இந்த மாதிரி உள்ள கூடுதல் சப்ஸ்டேஷன்ஸை அதெல்லாம் விரைந்து முடிக்கிறதுக்கு முடியும் தருவாயில் இருக்கிறத வேகமாக எடுக்கணும். அதுக்கப்புறம் பல ஆண்டுகளாக நிதி சவால்கள் இருக்கிற காரணத்தினால சில காரணங்கள்ல எடுக்க முடியாத பட் தேவை உள்ள சப்ஸ்டேஷன்ஸை அதற்கான ஒப்புதல் முதலமைச்சரும் அமைச்சரும் உடனடியாக கூட நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதையும் பேரலா பண்ணோம். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், ஃபீடிங்ல நம்மளோட ஜங்ஷன் பாக்ஸஸ் மாத்துறது, அதுக்கப்புறம் ஃபியூஸ் கால் ஆஃப் புதுசா ஏற்கனவே மின்னகத்துல நம்ம போடுறோம், பட் மின்னகத்துல போய் வரதுக்கு லேட்டா இருந்தா அந்தந்த பகுதியில கூடுதலாக 70க்கு மேல 77 ஃபியூஸ் கால் ஆஃப் போட்டிருக்கோம். இரவு நேரங்களில் ரோந்து பணிகள் 120 வாங்கினத்துல ரோந்து பணிகள் மேல் அதிகாரியிலேருந்து அடிமட்ட அதிகாரிகள் ஏற்கனவே உள்ள அதிகாரிகளுக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். பொதுமக்கள் குறைகள்ல எதனால கட்டாச்சு, இப்போ நேற்றைய தினம் சப்போஸ் கிண்டி 110 kV கேபிள் பஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி இதை உடனே இப்போ நீங்க பார்த்தா அண்டர் கிரவுண்ட் கேபிள் ஃபால்ட் வருது, ஜம்பர் கட் வருது, மடிப்பாக்கத்தில் ஜம்பர் கட் ஏற்படுது, ஓவர் ஹெட் டேங்க்ல கண்டக்டர் ஸ்னாப்பிங் இருக்கலாம், இல்லை DT ஃபெயிலியர், அது ரேரா அந்தந்த பகுதியில் DT ஃபெயிலியர்லாம், சப்ஸ்டேஷன் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட் ஃபால்ட், ஃபீடர் RMU இதை உடனடியாக பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஏதாவது ஒரு நாட்களில் சென்னை இல்லாமல் நீங்களாக மற்ற இடத்துல காற்று ஏமாடிக்கும் போது உள்ள டேமேஜ், அந்த மாதிரி இன்னொரு பெரிய சவால்னா 11 ஏஜென்சிஸ் சாலை வெட்டு பணிகள்ல இருக்காங்க வளர்ச்சிக்காக.
அவங்க அப்படியே பஞ்சர் பண்ணிடுறாங்க, அதை தெரியாம அண்டர் கிரவுண்ட் கேபிள. ஸோ அதுவும் இந்த நேரத்தில் நமக்கு அது ஒரு சவாலா இருக்கு. அந்த துறைகளை கூப்பிட்டு தயவு செய்து எங்களோட ஒருங்கிணைந்து நீங்க வந்து சாலை வெட்டும் பணிகள், ட்ரென்ச்லெஸ் கட்டிங்னு மயிலாப்பூர்ல வந்து ஒரு கம்பெனி வந்து அதை கட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் அரும்பாக ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கட் பண்ணி இதையும் அவங்களோட இணைந்து அப்படி ஆகாமல் தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடக்க எடுக்கிறது. தயவுசெய்து பொதுமக்கள் தேவையற்ற நம்ம அடிமட்ட ஊழியர், உங்களுக்கு தெரியுங்க, எலக்ட்ரீஷியன், லைன்மேன், வயர்மேன், அவங்கெல்லாம் லைவ், சில பேர் ஹாட்லைன்னா லைவ் வயர்ல வேலை பார்க்குறாங்க. ரொம்ப பதட்டம் பண்ண அம்பத்தூர்ல அவர் என்ன பண்ணாருன்னா, சரி செய்யும் போது பதட்டத்துல ஒரு சுவிட்ச் இன்னொரு சுவிட்சை போட்டாரு. இந்த எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு ரிஸ்கான வேலைங்கிற போது அடிமட்ட ஊழியர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம பதட்டத்தை ஏற்படுத்தாமல் அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் நம்ம செயல்படணும். சில ஏரியாவில் அவங்களோட ஆங்ஸைட்டி புரியறதுங்க, அதற்கு தேவையான முழு நடவடிக்கையும் முழு வீச்சில் இருந்து கடந்த 2-3 நாட்களில் கணிசமாக குறைஞ்சுள்ளது. அதே நேரத்தில் நமக்கு இரவு இது தினம் பூரா டே டைம்லையும் இயல்பாக இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4,47,000 கிலோமீட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. சென்னையில் மட்டும் 40,798 டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது. ஹெச்டி லைன் 2 லட்சம் ஹெச்டி லைன் தமிழ்நாட்டில் இருக்குது. 6,66,000 லோ டென்ஷன் லைன் இருக்குது. ரிங் மெயின் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே 2,000க்கு மேலே இருக்குது. ஒட்டு மொத்தமாக 8,312 ரிங் மெயின் யூனிட்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 2,000 சப்ஸ்டேஷன், 283 புதிய சப்ஸ்டேஷன் பணிகள் நடக்கிறது. இப்படியெல்லாம் சென்னையில் மட்டும் 250 இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி சில சவால்கள், இந்த வெயில் காலம் குறிப்பாக இந்த மாதிரி முந்தானேத்திக்கு 5,000 தாண்டும் போது அதையும் மீறி முழுசா கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி சில சவால்களையும் நேரடியாக அதை டேக்கிள் பண்றதுக்கு கூடுதல் பணியாளர்களையும் பணியமர்த்திருக்கோம். அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பல்வேறு காரணங்கள்னால நமக்கு அந்த வேக்கன்சிஸ் இருந்தது, பர்டிகுலர்லி அடிமட்டம். அதுக்கு நடவடிக்கை எடுத்த போதிலும் அந்த நேரத்தில் நம்ம அதை காரணம் சொல்லக்கூடாதுங்கிறது ஏற்கனவே உள்ள பணியாளரையும் கூடுதலாக அமர்த்தி நிரந்தர பணியாளரையும் இருக்கணும். போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை நடக்கிறது. சார், இப்போ பல பகுதியில் பாத்தீங்கன்னா 30-40 ஆண்டுகள் முன்னாடி போடப்பட்டதும் மின் உயர் அழுத்த மின் கம்பி வந்து பயன்பாட்டுல இருக்கு. அடிக்கடிக்கு பிரச்சனை ஆகுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மின் கம்பங்கள்லாம் எலும்பு கூட மாதிரி அதுல இருக்க சிமெண்ட் கழிவு உடந்து போயிருக்கு. இது பொதுமக்களுக்கு வந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்த வழியில இருக்கு. இதை மாத்துறதுக்கான என்ன நடவடிக்கை எடுங்க? பல முறை வந்து மக்கள் கொடுத்தாலும் மின்வாரி அதிகாரிகள் அதை நடவடிக்கை எடுக்கிறதில்ல. இது 2ஆ பிரிக்கணுங்க. ஒண்ணு வந்து இந்த அடிமட்ட ஊழியர்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, எந்த ஒரு குறைகளா இருந்தாலும் தயவு செய்து அதை பதிவு பண்ணுங்க. அதுக்காக தான் கூடுதல் சென்டர்ஸ் ஓபன் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இதை இயல்பான பதில் இது வந்து பண்றோம்னு சொல்லாம, அதே நேரத்தில் இப்போ நிறைய உங்க தொலைக்காட்சிகள்ல வருது, சோஷியல் மீடியால வருது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நேரடியாகவும் சோஷியல் மீடியால போடுறாங்க, இப்போ யூடியூப்ல போடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அதிகாரிகளுக்கு என்னன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி பழுதடைந்த இது ஒரு சவால். உங்களுக்கு தெரியும், நிலைமை வந்து நிதி நிலைமை ஒரு சவாலாக இருக்கிறதுனால தற்பொழுது நமக்கு இந்த 2-3 பவர் சப்ளை செய்யக்கூடிய வங்கிகள் வந்து நல்ல அதற்கான தேவையான திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் ஆய்வுக்கூட்டத்திலையும் இது மாதிரி ஏஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனைத்தையும் ஃபேஸ்ட் மேனர்ல 25 ஆண்டு முடிந்தது, 20 ஆண்டு முடிந்தது, தேவைக்கேற்ப அதை மாத்துறதுக்கு கர்டிபிள் போல்ஸ் எல்லாம் 3 லட்சம் போல் கையிருப்புல இருக்கு. இந்த போல் எல்லாம் உடனடியாக அவங்களுக்கு சப்போஸ் ஆள் பற்றாக்குறை இருந்தால் கூடுதல் ஆள் நீங்க லோக்கலா நம்ம கலெக்டர் ரேட்ல போட்டு அதையும் பண்ணோம். இன்பிட்வீன் நிரந்தர பணியாளர்கள் நியமனத்திற்கும் அவங்க வந்து ஒப்புதலுக்கான நடவடிக்கை தலைமை செயலர் மீட்டிங் போட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. டெஃபினெட்லி அதை அனைத்தும் மாற்றுவதற்கு, அதே மாதிரி கண்டக்டர் நீங்க சொல்றீங்க உடைக்கக்கூடிய பல இடத்துல பாதாள வயர்ஸ் இருக்கு. சில இதுல மேல இருக்கிறதுலயும் ஓல்டு, இப்போ மாதவரத்துல பாத்தீங்கன்னா அந்த மண் சாலை இருக்கும்போது அண்டர் கிரவுண்ட் போட்டாங்க சிஎம்டிவிடி சைட்ல. இப்போ வந்து அதுல கேபிள் ஃபால்ட் ஆகும்போது அந்த சிமெண்ட்டை உடைச்சு நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஸோ செகண்ட் சோர்ஸ் ஆஃப் சப்ளை தமிழ்நாட்டில் பல இடத்துல இருந்தாலும் சில இடத்துல செகண்ட் சோர்ஸ் சப்ளை இருக்காது. அதை கண்டறிந்து அதற்கும் சாங்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எங்க லெவல்லையே அதை ஏற்கனவே கண்டறிந்து தொடர்ந்து நடைபெறக்கூடும் பணி தான். ஆனா விரைந்து இன்னும் நிறைய எடுக்க சொல்லியிருக்காங்க. நிதி பற்றாக்குறைன்றீங்க, நிதி பற்றாக்குறையை வச்சு மின்வாரியாளர்களுக்கு ஏற்கனவே சம்பள பிடித்தம்லாம் இருக்கு, அதுவும் கொடுக்காம இருக்காங்க. இந்த நேரத்துல வந்து இலவச மின்சாரம் வழங்குறது வந்து 100 யூனிட் வந்து 200 யூனிட்ன்றது அப்படியே மக்கள் பணத்துல தான் கொடுக்குறீங்க. இதெல்லாம் இது அதிகாரிகள் தான் முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு போன நிதி நிலைமை. இப்ப நம்ம வந்து இப்போ சர்வீஸ் கொள்கை பத்தி நம்ம வந்து பேசல. அரசை பொறுத்த வரைக்கும் லாஸ் ஃபண்டிங் முழுமையா கொடுக்க. கடந்த லாஸ் ஃபண்டிங்னா ஏதாவது காரணத்தில் நஷ்டம் வந்தா அந்த நஷ்டத்தை முழுமையாக அரசு ஈடு செய்யுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட நிதி நிலைமை வந்து
பல ஆண்டுகளா நமக்கு வந்து அந்த இதானா கூட இப்போ வருவாய் வந்து ஆல்மோஸ்ட் 80,000 கோடி வருவாய் நமக்கு வருது. அதனால நம்மளோட வங்கிகளும் ரேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ முதல்ல 11.5% வட்டிக்கு கொடுக்குறவங்க எல்லாமே 8.99 9.5% வட்டிக்கு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆர்எஸ்சி எல்லாம் கொடுக்குறாங்கங்க. தயவுசெய்து அதை நம்ம கொள்கை ரீதியில் இப்போ போகிறதுக்கு இப்போ மக்களோட சவால்களை தீர்ப்பதற்காக நம்ம போகிறோம். தயவுசெய்து இந்த நேரத்தில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டும். பல பேருக்கு அது இன்னமும் கன்ஃபியூஸ் ஆகுது. தட் ஏதோ நமக்கு பவர் இல்லை தயவுசெய்து வந்து பாருங்க, லைவ் மானிட்டரிங்ல என்ன ஜென்ரேட் ஆகுது நம்மளோட அனல் மின் நிலையம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அனைத்து எல்லா மாநிலங்களுக்கும், தென் மாநிலங்களுக்கு நீங்க லைவா பார்க்கலாம். அது ரியல் டைம் மானிட்டரிங். அது மட்டும் இல்லாம தேசிய அளவுலயும் கிரிட் இருக்கு. அதுல பவர் இருக்கு, நமக்கு அந்த தேவையான பவர் இருக்கு. அப்படி பண்ணும்போது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சவால்களை திட்டமிட்டு அதை தீர்ப்பதற்கு உடனடி நடவடிக்கை அந்த பகுதியில் பழுதடைந்து இருந்தால் போர்க்கால அடிப்படையில் சேஞ்ச் பண்றதுக்கு நடவடிக்கை போர்க்கால அடிப்படையில் நடந்து கொண்டு வருது. டெக்னிக்கல் இல்லைங்க, தயவுசெய்து நான் சொல்றது தெளிவா சொல்றேங்க. 2 ஏற்கனவே உள்ள பகுதிகளில் நேரோ ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும்போது பழுதடைந்த கேபிள்கள் மற்றும் சில டிடி, அந்த டிடி சப்ஸ்டேஷன் லெவல்ல ஓவர்லோட் ஆகுது. ஒரு 10லேருந்து 11 மணி இரவுக்கு நிறைய டிமாண்ட் வருது. 2வது என்னன்னா, வெளி எக்ஸ்டெண்டட் ஏரியாஸ்ல ஒரு டைம் நம்ம சப்ஸ்டேஷன் போட்டிருப்போம், இப்போ அது டக்குன்னு அங்கே பல வீடுகள் வந்துடுது. அதனால தான் இந்த மாதிரி புதிய திட்டங்கள் ஏற்கனவே முடியும் தருவாயில் இதை நம்ம விரைவுபடுத்திட்டு இருக்கோம்.